ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக சின்னதாக ஒரு விஷயம் அவங்க கூட வந்துட்டு ஷேர் பண்ணலான்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ மேக்கிங். அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த ரீசன்ட் டேஸாக ஐ வாஸ் லைக் லிட்ரலி ஃபீல் லைக் நம்ம வந்து இந்த சோஷியல் பிளாட்ஃபார்ம், அதாவது நம்ம டெய்லி ஸ்டோரிஸாக இருக்கட்டும், இந்த அதுகள்லேருந்து இந்த கொஞ்சம் அவே ஆயிட்டோமா, இல்லை பாட்டு நம்ம எப்பயுமே கவர் பாட்டா whatever, லைக் ஏதாச்சும் வந்துட்டு என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதில் வந்துட்டு கொஞ்சம் நம்ம அவே ஆயிட்டோமான்னு சொல்லிட்டு வந்துட்டு நான் எந்த செல்ஃபே நான் திங்க் பண்ணி கேட்டு பார்த்தேன். அப்போ ஒரு விஷயம் தோணுச்சு கைஸ். என்ன சொன்னால் வந்துட்டு 2 இஷ்யூ. அதாவது டிசம்பர் டைமில் வந்துட்டு எனக்கு ஜொப்பு கொஞ்சம் இஷ்யூ ஆச்சு. இஷ்யூன்னு சொன்னால் கொஞ்சம் லாங் ஹாலிடே, சில பர்சனல் கமிட்மெண்ட்ஸ், அதனால் வந்துட்டு எனக்கு திருப்பி அதை ரீசெட்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. ஏன்னா வந்துட்டு அந்த சைடில் இன்னொன்று வந்துட்டு அதே டைமில் நான் ஒரு பாட்டும் வேற பண்ணிக்கிட்டு இருக்கேன். சொந்தமாக ஓன் சாங் வந்து பண்ணிட்டு, இது வந்து என்னோட லைக் ஒரு 60 செகண்ட்ஸ், இது வந்துட்டு ஒரு 3-4 மினிட்ஸ் ஒரு சாங். லைக் அதுக்கு தான் நான் ஏற்கனவே நான் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதாவது அந்த ஆர்டிஸ்ட் கேட்டிருப்பேன், யாராச்சும் வந்து நீங்கள் பண்ணுறேன்னு சொன்னால் வந்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டிருப்பேன். அந்த டைம் அன்னைக்கு ஆரம்பிச்சது. அப்போ சில ஆர்டிஸ்டோட பேசுறது, மெசேஜ் அவங்ககிட்டும் சீக்கிங், லைக் நிறைய கன்வர்சேஷன் வந்துட்டு சைடில் போய்கிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். ஸோ ஏன்னா நம்ம இப்போ எங்கிட்ட பக்கம் என்டர்டெயின் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணலாம், இல்லைன்னா சொல்லலாம். ஆனால் வந்துட்டு ஒரு ஒர்க் நம்ம பண்ணும்போது அதை வந்துட்டு நம்ம பர்ஃபெக்டாக கொடுத்தாகணும் இல்லையா? நம்ம எடுத்துட்டோம், பண்ணிட்டோம், கொடுத்துட்டோம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கக்கூடாது. இப்போ கிட்டத்தில் கூட நான் வந்துட்டு அந்த விடாமுயற்சியில் அந்த பாட்டு நான் கவர் பண்ணியிருந்தேன். அதில் வந்துட்டு சின்ன ஒரு லிரிக் கூட எழுதிருந்தேன். நான் அந்த பாட்டு பண்ணி முடிச்சும் கூட, பிகாஸ் நான் வீடியோ ஷூட் பண்ண போகிறதுக்கு கொஞ்சம் ஆள் இல்லாத குறனால வந்துட்டு அது அப்படியே கொஞ்சம் ஹோல்டில் இருக்குது. பட் இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் இல்லையா? நமக்கு எல்லாம் அமையும் இல்லையா? வரும் இட்ஸ் நாட் லைக் நான் இப்படி ஏதுன்னு இல்லை, வரும். ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கு நம்ம பர்ஃபெக்டாக கொடுத்துருவணும். ஒரு விஷயத்த கொடுக்குறோன்னா பர்ஃபெக்டாக கொடுத்துருவணும், இல்லைன்னு சொன்னால் கொடுக்கக்கூடாது. எடுத்துட்டு பண்ணிட்டேன் சும்மா வந்துட்டு கொடுத்துட்டேன்னு சொல்ல இருக்கக்கூடாது கைஸ். பண்ணுனா வந்துட்டு ஏன்னா ஒழுங்காக கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு கட்டாயத்தினால அதை அப்படியே வச்சுட்டு இருக்கிறேன். அதே டைமில் எங்கிட்ட பக்கம் ஒரு பாட்டு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம், அதுவும் கொஞ்சம் அப்படியே போய் அது ஒர்க் நடந்துக்கிட்டே இருக்குது, கன்சிஸ்டாக போய்கிட்டு இருக்கு. ஸோ என்ன சொல்கிறது, இதனால தான் எனக்கு கொஞ்சம் அந்த டெய்லி நம்ம வந்துட்டு கொஞ்சம் அந்த எங்கேஜ், அதாவது பீப்புள்ஸ் அகல கூட வந்து எங்கேஜ் கொஞ்சம் இது வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் அவைடாக ஃபீல் பண்ணேன். ஸோ அதுதான் இந்த சொல்லதுக்கு தான் அங்கே இந்த வீடியோ மேக் பண்ணேன். பட் சூன் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு சரியான அப்டேட் தரேன். ஸோ அது வரைக்கும் டேக் கேர், பி சேஃப். லைக் ஒரு நல்ல விஷயத்தோட நல்ல நியூஸோட சந்திக்கிறேன் அகைன். இப்போதைக்கு பாய் கைஸ்.